மனிதர்களை பொறுத்தவரை பூமியில இருக்கக்கூடிய மிகவும் அச்சுறுத்தக்கூடிய உயிரினங்கள்ல முதன்மையா இருக்கிறது பாம்புங்க தான். பாம்புன்னு சொன்னாலே போதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவோம். மிகப்பெரிய விலங்குகளை விட கொடிய உயிரினமாவே பாம்புகளை பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 600 வகையான பாம்பினங்கள்ல சுமார் 200 வகையான பாம்புங்க மட்டும்தான் மனித இனத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அதுல டாப் 10ல இருக்கக்கூடிய கொடிய விஷ பாம்புகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10வது இடத்துல இருக்கிறது டைகர் ஸ்னேக். தெற்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட புலிப்பாம்பு அதோட உடம்புல இருக்க பட்டை ஷேப்லேயே இருக்கும். இதோட விஷம் வேகமாக செயல்பட்டு நரம்பு மண்டலம், ரத்தம் மற்றும் தசைகளை பாதிக்குது. அது கடிச்சா ரொம்ப மிகுந்த வலியையும் மற்றும் சிகிச்சை அளிக்கலைன்னா மரணம் கூட ஏற்படும். புலிப்பாம்புங்க பொதுவாக தண்ணீருக்கு அருகில காணப்படுது. மேலும் தொந்தரவு செஞ்சனா ரொம்ப ஆக்ரோஷமாக அது செயல்பட்டு கடிக்க வரும். அது ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான கடிகளுக்கு காரணமா இருக்கு. குறிப்பா டாஸ்மேனியா கடலோர பகுதிகளில் பெரிதும் காணப்படுது இந்த டைகர் ஸ்னேக். 9வது இடத்துல இருக்கிறது பிலிப்பைன்ஸ் நாகப்பாம்பு. விஷத்தை உமிழக்கூடிய ஒரு சில நாகப்பாம்புகள்ல ஒன்றான பிலிப்பைன்ஸ் நாகப்பாம்பு பல அடி தூரத்துல இருந்து இலக்கின் கண்களை துல்லியமா தாக்கும். இதோட விஷம் நரம்பு மண்டலத்தை குறிவச்சு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். அவ்வளவு திறன் இருந்தாலும் அது பொதுவாக மூளை முடுக்கில் மட்டுமே இருக்காது. வயல்கள், நெல் வயல்கள் மற்றும் கிராமங்களில் அதிகம் காணப்படும். அதோட கடிக்கு மட்டும் இல்லாமல் அது தூரத்தில் இருந்தே விஷத்தை உமிழ்ந்து தாக்கி கண்களை குருடாக்கும், இல்லைனா செயல்திறனையே முடக்கிறதால இந்த பாம்பை கண்டு பிலிப்பைன்ஸ் மக்கள் இன்னும் பயந்துட்டு வாழ்ந்து வராங்க. 8வது பேண்டட் கரைட். இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் காணப்படும் இந்த பாம்பு இரவு நேரத்தில் கூச்ச சுபாவமுள்ள பாம்பு. இது மனிதர்களை அரிதாவே கடிச்சாலும் அது அமைதியாக தான் தாக்கும், ஆனால் ரொம்ப ஆபத்தானது. இந்த பேண்டட் கரைட் அதோட உடம்புல இருக்க தெளிவான கருப்பு மற்றும் மஞ்சள் நிற கோடுகள் வேட்டையாடுறவங்களையும் மனிதர்களையும் அதுகிட்ட இருந்து விலகி இருக்க எச்சரிக்கை செய்யுது. பேண்டட் கரைட் ஏசியாவோட மிகவும் கொடிய விஷப்பாம்புகளில் ஒன்றா கருதப்படுது. இருந்தாலும் அதோட பழக்க வழக்கங்கள் அதிக ஆக்ரோஷமான இனங்களை விட இது மரணத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு குறைவுங்கிறது குறிப்பிடத்தக்கது. 7வது இடத்துல இருக்கிறது பூம்ஸ்லாங் ஸ்னேக். பூம்ஸ்லாங் ஸ்னேக் சவுத் ஆப்பிரிக்கா, மொசாம்பிக், போட்ஸ்வானா, நமீபியா மற்றும் வடகிழக்கு துணை சகாரா ஆப்பிரிக்கான்னு இது அனைத்துமே இதோட தாயகமாக இருக்கு. இந்த பூம்ஸ்லாங் 3ல இருந்து 5 அடி நீளம் வரை வளரக்கூடியது மற்றும் 0.4 முதல் 1.1 பவுண்டு எடையுள்ளதா இருக்கும். இதோட கண்கள் பெரியதாகவும் தங்க நிறத்திலையும் வட்ட வடிவ கண்மணிகளோட இருக்கு. இதோட அசாத்தியமான பார்வையால அசையாம இருக்கக்கூடிய பச்சோந்திகளை கூட இதால அடையாளம் காண முடியும். இந்த பூம்ஸ்லாங் பாம்பு உட்புற மற்றும் வெளிப்புறத்துல இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் விஷத்தை கொண்டிருக்கு. பூம்ஸ்லாங்குக்கு பின்புற கோரை பற்கள் இருக்கு. மேலும் கடிக்க தாடைகளை அகலமா திறக்கணும்னா அது கடிக்கும் போது அதோட சக்தி வாய்ந்த ஹோமோடாக்சின் ரொம்ப ஆபத்தானது. அது கடிச்ச உடனே எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது, ஆனா பாதிப்பு தெரிய சில மணி நேரம் கூட ஆகலாம். இதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சையை தாமதப்படுத்துறதால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கிறது சாஸ்கல்டு வைப்பர். இந்த ஸ்காஸ்கல்டு வைப்பர் ஆப்பிரிக்கா, ஏசியா பகுதிகளில் அதிகம் வாழ்ந்துட்டு வருது. இதோட தலை ட்ரையாங்கிள் ஷேப்பை ஏரோ மாதிரி கொண்டிருக்கும். அதோட தலை கழுத்தை விட ரொம்ப பெரியதாக காணப்படும். அதோட தலைக்கு மேலே இருக்கிற தோல் மேலே செதிலா இருக்கும். இதோட நீளம் 45லிருந்து 65 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இது ரொம்பவே குறைவு தான். இதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தாதான் தாக்கும். அப்படி தாக்கும் போது அதோட விஷம் ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களை அழிக்கிற சக்தியை கொண்டது அதோட விஷம். அது நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. அதோட இருக்கிற இடத்துல அது 8 வடிவத்துல சுருட்டும் போது, அதோட செதில் உராயும் போதும், ஒரு உப்பு காகிதம் தேய்க்கும் போதும் உண்டாகிற சவுண்டு தான் நமக்கு கொடுக்கிற வார்னிங். பெரும்பாலும் மனிதர்கள் இறப்புக்கு இந்த ஸ்காஸ்கல்டு வைப்பர் தான் காரணமா இருக்கு. 5வதா பார்க்க போறது ரசில் வைப்பர். ஏசியா முழுவதும், குறிப்பா இந்தியா முழுவதுமே ஆயிரக்கணக்கான மனித இறப்புகளுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த ரசில் வைப்பர். இது கடிச்சா கடுமையான வலி, வீக்கம், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சில நேரத்துல உடம்பு உட்புற இரத்த கசிவு ஏற்படுது. இதை மிதிக்கும் போது இல்லைனா அதை தொந்தரவு செய்யும் போது தான் அது நம்மளை தாக்க வரும். இந்த ரசில் வைப்பர் அதிக மனித இறப்புக்கு காரணமான 4 பெரிய பாம்புகளில் இதுவும் ஒன்றா இருக்கு. 4வது இடத்துல இருக்கிறது கிங் கோப்ரா. இந்த உலகின் மிக நீளமான விஷப்பாம்பான ராஜநாகம் 18 அடி வரை வளரக்கூடியது.
இது ரொம்ப புத்திசாலி, கையாளுபவர்களை அடையாளம் காணக்கூடியது. மேலும் யானையை கொல்லக்கூடிய அதோட சக்தி வாய்ந்த நியூரோடாக்சி விஷத்துக்கு பரவலா அறியப்படுது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த கிங் கோப்ரா. இது எதிரிக்கிட்ட சண்டையிடுறத ஒருபோதும் விரும்பாது, தப்பி ஓடுறதே தான் விரும்பும். ஆனா அதே நேரத்துல இன சேர்க்க முட்டைகளை பாதுகாக்கும் போது இடையூறு ஏற்பட்டா கடுமையா தாக்க வரும். அப்படி இது கடிச்சா ஒரே கடியில மனிதனை கொல்லும். அதனாலதான் கிங் கோப்ரா 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இருக்கிறது பிளாக் மாம்பா. ஆப்பிரிக்காவோட மிக கொடிய பாம்பான பிளாக் மாம்பா அதோட வேகம், ஆக்ரோஷம் மற்றும் அதோட அதிக நச்சுத்தன்மை கொண்ட விஷத்தை கண்டு இன்னும் அஞ்சப்படுறாங்க. அதோட வாயில இருக்க மை நிறத்தால தான் பிளாக் மாம்பான்னு அழைக்கப்படுது. இது மணிக்கு 12 மைல் வேகத்துல நகரும் மற்றும் ஒரு தாக்குதல்ல பல முறை தாக்கும். உடனே ஆன்டிவெனம் கொடுக்கலனா இதோட கடி ரொம்பவே ஆபத்தானதா மாறும். இது பெரும்பாலும் சவானாக்கள்ல மற்றும் பாறை மலைகள்ல அதிகம் காணப்படுது. இது கடிச்ச உடனே சிகிச்சை அளிக்கலனா கடிப்பட்ட நபர் அதோட நியூரோடாக்சிக் விஷத்தால 30 நிமிஷத்துல இறந்து போயிடுவாங்க. சோ அதனால பிளாக் மாம்பா 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக். ஆஸ்திரேலியால பெரிதும் காணப்படுற பிரவுன் ஸ்னேக் ரொம்ப வேகமானது. அதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது ரொம்ப ஆக்ரோஷமானதா இருக்கு. மேலும் ஆஸ்திரேலியா நாட்டுல மற்ற பாம்புகள் கடிச்சு இறக்கிறத விட இந்த பாம்பு கடிச்சு இறக்கிற இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகம். இதோட விஷம் மனிதனோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு ரத்த உறைதலையும் ஏற்படுத்துது. அதனால இதோட கடி ரொம்ப ஆபத்தானதா பார்க்கப்படுது. இது பெரும்பாலும் பண்ணை இல்லைனா புறநகர் பகுதிகளான மனிதன் வாழும் இடத்துக்கு அருகிலேயே அதிகம் வாழ்ந்து வருது. இதனால தான் ஆஸ்திரேலியா நாட்டில் மனிதர்களோட இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு. குட்டி பிரவுன் ஸ்னேக்கோட விஷம் நல்லா வளர்ந்த பெரிய பாம்புகளோட விஷத்துக்கு ஈடானதா இருக்கிறதால தான் இது 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது இன்லேண்ட் டைப்பன். இந்த இன்லேண்ட் டைப்பன் ஸ்னேக் இதுவும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது. இது ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னா இதோட ஒரு கடி 100க்கும் மேற்பட்ட மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கிறதால தான் இது நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஆனா அது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அரிதாவே காணப்படுது. பெரும்பாலும் வறண்ட பகுதிகளில் ஆழமான தொலை விரிசல்களில் ஒளிஞ்சி காணப்படும். அது தொலைதூர பகுதிகளில் வாழ்வதால் இதுவரை எந்த ஒரு மனித இறப்பும் ஏற்படலைங்கிறது தான் நல்ல விஷயம். இந்த 10 பாம்புகளில் உங்களை ஆச்சரியப்படுத்திய பாம்பு எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வைல்ட் வண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.